ஸோ கிரிஷ், ஹாய் கிரிஷ். கிரிஷ் அனிஷா வந்துட்டு எங்களுக்கு ஸ்டோரில் இருக்கிற ஏரியாலாம் கிளியர் பண்ணுறாங்க. ஸோ நிறைய பாக்ஸஸ் நான் வந்துட்டு இந்த வாட்டி அடுக்கி வச்சுட்டேன். இந்த வீக்கெண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதெல்லாம் தேவைப்படாது. ஸோ இதெல்லாத்தையும் எடுத்து அதுவும் வைக்கணும். அந்த பாக்ஸ் அடுக்கியாச்சு. மெதுவா மெதுவா. நீங்க இருக்க திங்ஸ் நான் ஃபர்ஸ்ட் எடுக்க சொன்னேன், நீங்க அதை எடுக்கவே இல்லை. அனி பாத்துல இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துரு. நீ உங்க ஜாக்கெட் அதெல்லாம் எடுத்து வெளுத்துரு. என்னக்கண்ணா? அதுல எல்லாம் நீங்க அங்க வச்சீங்கன்னா உங்களால வாக் பண்ண கூட இடம் இருக்காது. அதனாலதான் நான் பாத்துல இருக்க எல்லா இடத்தையும் நீங்க எடுத்துட்டு வர சொன்னேன் நானு. ஆமாடா, எல்லாமே வந்துட்டு ஸ்டோர் பண்ற ஐட்டம்ஸ்டா. எக்ஸ்ட்ரா ஃபுட்டு, எக்ஸ்ட்ரா இது அந்த மாதிரி ஸ்டோர் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருக்கோம். அதனாலதான் உங்க ஜாக்கெட்ஸே 1000 இருக்கு. அதெல்லாத்தையும் இது பண்ணணும், கிளியர் பண்ணணும். நிறைய டொனேஷன் பாக்ஸ்க்கு போட வேண்டியது இருக்கு. ஜாக்கெட்ஸ் எல்லாம் இங்க பாருங்க, அந்த ஜாக்கெட்ஸ் எல்லாம் டொனேஷன் பாக்ஸ்க்கு தான் போக போகுது. எதுமா? அது தேவையில்ல. உள்ள காலி எம்டியா? அதை எம்டி பண்ணிடு, அவ்வளவுதான். யா, ஃபுல் திங்ஸும் வந்துடணும் வெளில. தட்ஸ் த கோல். அதுக்கப்புறம் யூ ஆர் டன் ஃபார் த டே, போத் ஆஃப் யூ. 2 பேரும் போய் ஜாலியாக விளையாடலாம். ஷெல்ஃப் நான் எடுத்துக்கிறேன், நீங்க இது மட்டும் எடுத்துட்டு வந்துருங்க. நான் எடுத்துக்கிறேன்டா, நீ ஏன்டா கவலைப்படுற? ஷெல்ஃப் நாங்க ஒரு ஷெல்ஃப் மாதிரி வச்சிருந்தேங்க, ஒயிட் கலர்ல ஷெல்ஃப். அதை வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். அதான் இவன் கேட்கான், எப்படி நீ அந்த ஒயிட் ஷெல்ஃப் எடுத்துட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் வச்சு அதுல அழகா வந்துட்டு இதெல்லாம் வச்சிருந்தேன். ஏன்னா நமக்கு பேண்ட்ரி உங்களுக்கு தெரியும், சின்ன பேண்ட்ரி. ஸோ அதனால வந்து பேண்ட்ரியில வந்து ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வந்து ஃபிட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் நான் மேக்ஸிமம் அங்கே வச்சிருந்தேன். ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேண்ட்ரியில வந்து பெரிய பேண்ட்ரி நமக்கு. ஸோ பேண்ட்ரியில தான் எல்லாத்தையும் வச்சிட போறோம். அனி நீ எல்லாம் பாத்துல வைக்கிற, நீ அப்போ எல்லாரும் எப்படி நடக்குப்பாங்க? உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஸ்டோர்ல வந்து ஷெல்ஃப் மாதிரி அடிச்சுட்டு வச்சேன். ஸோ இந்த வாட்டி நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஷெல்ஃப் மாதிரி வைக்கக்கூடாது. ஐ மீன் சாரி, பேண்ட்ரி ஐட்டம்ஸே வைக்கக்கூடாது. ஃபுல்லாக வந்துட்டு லைக் டிஷ் வாஷ் டிட்டர்ஜென்ட்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் மட்டும் வைக்கணும். ஏன்னா எங்களுக்கு ஐ டோல்ட் யூ, ஐ ஓகே. தலை இடிச்சுக்கிட்டான் பாவம் குழந்தை. சரி போத விட்டுருங்கடா, நான் மீதி எடுத்துக்கிறேன். அனி நீ லாஸ்ட், நீ போயிட்டு வா. உனக்கு ஹைட்டு பிரச்சனை இல்லை, நீ போயிட்டு வா. அவ்வளோதாங்க. சூப்பர் சூப்பர் கைஸ், குட் ஜாப். முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு நீங்க 2 பேரும் கேம்ஸ் விளையாடலாம். இன்னைக்கான ஷோஸ் முடிஞ்சிச்சு. இது பார்த்தீங்கன்னா பாதி ஐட்டம்ஸ் உள்ள எடுத்து வச்சுட்டேன் க்ளீன் பண்ணி. ஸோ மீதி வந்து போய்கிட்டு இருக்கு. அது டொனேஷன்ஸ்க்கு போக போகுது. அந்த இதெல்லாம் மீதி ஏதோ இந்த 3 பேக்கெட் 1 2 3 4 டாய்ஸும் வந்து டொனேஷன் போக போகுது. மீதி தட்டு முட்டை சாமான் எல்லாத்தையும் இதோ அந்த போட்டியும் பேக் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே நல்ல மழை, வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. ஸோ இங்கே என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் காரக்குழம்புன்றதோட நல்லா முட்டையை வந்து உடச்சி ஊற்றி இதில் பண்ண போகிற வதங்கட்டும். இன்னும் புளி தண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றணும். ஸோ காமிக்கிறேன். இது வந்துட்டு வடித்த சாதம் இங்கே போய்கிட்டு இருக்கு. இது வந்து தாளிச்சு இப்போ தான் கொட்டினேன். இங்கே பாருங்க, மாங்காய்க்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் வந்துட்டு அரைச்சி ஊற்றினேன். இது பிறகு தக்காளி அரைச்சி ஊற்றினேன். இன்னும் இதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் புளி தண்ணியும், ஒன்றுமே இல்லை, சாதா காரக்குழம்பு தான். கொஞ்சோண்டு தான் புளி தண்ணி ஊற்றினேன். இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி, அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. எனக்கு முட்டையை உடச்சி ஊற்றும் போது கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுக்கலாம், அப்படி அப்புறமா முட்டையை உடச்சி ஊற்றலான் இருக்கேன். சூப்பரா மாங்காய் வந்து ரெடி. இது வந்து நல்லா தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அந்த பெருசா ஒன்றும் நான் பண்ணல. குழம்பு, அதில் அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்றிடுவேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் கறிக்கு தான் எடுத்து வச்சுருக்கேன். சாதம் அங்கே ஏற்கனவே வடிச்சாச்சு. வாஷ் பண்ணிட்டு இது பண்ணிட வேண்டியதான். தேங்காய் பாலுன்னு யாரெல்லாம் என்னெல்லாம் யோசிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. நான் வந்துட்டு இந்த காஸ்கோல இருக்க அந்த தேங்காய் பால் தான் யூஸ் பண்றேன். ஸோ ஏற்கனவே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஆர்கானிக் தேங்காய் பால், நல்லா ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா நீங்க நார்மல் தேங்காய் பாலோட கொஞ்சம் நிறையவே ஊற்றணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணி நல்லா உள்ள கல்ல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு நார்மலா அந்த தேங்காய் பால் அளவுக்கு இருக்காது. ஆனா லைக் அந்த திக்னஸ் இருக்காது. இது வந்துட்டு எப்படின்னா சூப்ல ஊத்துற மாதிரி அன்ஸ்வீட்டன்டு, ஸோ தின்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தேங்காய் பால். ஸோ நல்லா இருக்கும் ஆக்சுவலி. இந்தியன் ஸ்டோர்ல வாங்கின கத்திரிக்காய் தான். ஓகே, நாட் பேட், நல்லாவே இருக்கு. சும்மா கத்திரிக்காய் கறி மாதிரி பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா இருக்கும். மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், பொடி, கடைசி சாம்பார் பொடி பறக்கணும். நல்லா வதங்கட்டும். நார்மல் கத்திரிக்காய் கறி தான், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. குழம்பு, வடிச்ச சாதம், கத்திரிக்காய் கறி, அப்புறம் மாங்காய். காரக்குழம்பு ரெடி. ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நாளைக்கு எடுத்து வச்சுக்க போறேன். எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை உடச்சி ஊற்ற போறேன். ஏன்னா நைட்டுக்கு நாங்கள் வேற பிளான் வச்சுருக்கேன். இல்லைன்னா இவ்வளோ குழம்பும் காலி ஆகாது, வேஸ்ட்டாக போயிடும். முட்டை உடச்சி ஊற்றினோன்னா நாளைக்கு ஃப்ரைடே யூஸ் பண்ண முடியாது. அதனால ஸோ கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிட்டே இருக்கு. ஸோ கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் பொடியும் போட்டுருவோம். இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சோண்டு. ஸோ லிட்டரலி நாளைக்கு வந்து பெருசாக சமைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாளைக்கு வந்துட்டு இந்த குழம்பு, அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, இன்னும் கொஞ்சம் மாங்காய் பண்ணிப்போம், தயிர் சாதம். நாளைக்கான மெனு அவ்வளோதான். தொட்டுக்க வேணா இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது, வேஸ்ட்டாக. அதான் எடுத்து வச்சு பாருங்க. பயிட்டு கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். நாளைக்கு இதுக்கோ முட்டையை போட்டுடலாம். அதில் ஆளுக்கு ஒரு முட்டை. அதான் வந்து கொஞ்ச நேரம் மூடி வச்சிருவோம். கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு மூடி வச்சுட்டோம்னா அந்த சூட்டுக்கே அந்த முட்டை வெந்துடும். அவ்வளோதான். இங்கே கத்திரிக்காய் கறி ரெடி. ஸோ இதில் வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டணும். சாம்பார் பொடி போட்டுட்டோம்னா நம்மளுடைய கத்திரிக்காய் கறி ரெடி. கத்திரிக்காய் கறி வீடே கமகமான் இருக்கு. சாம்பார் பொடியை போட்டோன்னே எல்லா ஸ்பைசஸ் இருக்கா, நல்லா வீடே கமகமன்னு இருக்கு. சூப்பர். இங்க இன்னும் ரெடியா இருக்கு. லைட்டாக ஆன் பண்ணிப்போமா, கலரி விடக்கூடாது, கலரி விட்டால் இதுவாயிடும். ஸோ நாளைக்கான குழம்புக்கு, நாளைக்கு குழம்பு அண்ட் தயிர் சாதம்.
அலேக்கா இப்பதான் வந்து திருப்பி முடிச்சுட்டாங்க. இப்பதான் எல்லாத்தையும் திருப்பினேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எடுக்கும் போது அப்படியே ஒரு இதுவா அப்படியே எடுத்துட்டு அவங்கவுங்க போட்டுக்கணும். இது ஒரு டிஃப்ரெண்டானது, நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும்பா. முடிஞ்சிட்டு இதுவும் முடிஞ்சு விட்டது. அவ்வளவுதான், இன்னைக்கான மெனு இதுதான். ஸோ சாதம், கத்திரிக்காய் கறி, அப்புறம் மாங்காய், தயிர் சாதம் முடிஞ்சது. ஸோ நாளைக்கான இடத்துல வந்து நாளைக்கு சேர்த்து சமைச்சாச்சு. நாளைக்கு மேபி தொட்டுக்கிறதுக்கு மட்டும் வெண்டைக்காய் கறி அந்த மாதிரி எதனா பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அவ்வளோதான், சூப்பரா நம்மளுடைய குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் ஆல்மோஸ்ட் வந்துட்டு திருப்பி போட்டுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை. இப்பதான் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு நீங்க கலரவே கூடாது, கலர்னீங்கன்னா உடைஞ்சிடும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு குழி அப்படி அந்த குழி கரண்டியில நீங்க எடுத்தீங்கன்னா சூப்பரான நம்மளுடைய இது ரெடி. அடுத்தவங்களுக்கு இன்னொன்னுங்க அந்த மாதிரி. அதுதான் குழம்பு பாருங்க, காலி ஆயிடுச்சு. எல்லாருக்குமே வந்து கரெக்டா இருந்தது. இப்போ ஏன் காலி பண்றேன் அப்படின்னா, நைட்டுக்கு வந்துட்டு அதான் வேற பிளான்ஸ் இருக்கு. ஸோ நைட்டுக்கு வந்துட்டு குழம்பு வச்சிருந்தோம்னா லைக் இட்லி தோசை அதுக்கு தான் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால பசங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன். அவனுங்க இன்னும் விளையாடிட்டு தான் இருக்கானுங்க. போய் இப்போ குரல் கொடுத்து கூப்பிடணும். மணி 1 ஆகுது. நம்ம விட்டோம்னா தலைவருங்க வரவே மாட்டானுங்க. வா பாருங்க, உங்களுக்கு வேணா புட்டு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி உள்ள வந்துட்டு அப்படியே சூப்பரா வந்திருக்கு. இதோட அப்படியே குழம்புகளோட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கர்டன்ஸ், இந்த லிவிங் ரூமில் இருக்க எல்லா கர்டன்ஸையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் எல்லா கர்டன்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மடித்து வச்சிட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் இது பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இல்லை, லிவிங் ரூம் ஆல்மோஸ்ட் டன். மெயின் இந்த பெரிய பெரிய ஃபர்னிச்சர்ஸ் தான் மூவ் பண்ணோம். அதை மூவர்ஸ் வந்து மூவ் பண்ணிப்பாங்க. லிவிங் ரூம்லையா எதுக்கும் போது ஆலிவ் ட்ரீயா? யா, எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சிட வேண்டியதுதான். இதெல்லாம் கடைசியாக கிளம்பும் போது டிஸ்அசம்பிள் பண்ணிக்கலாம். நம்ம கூட காரில் போட்டு எடுத்துன்னு போயிடலாம். அந்த ஸ்டாண்டிங் லைட்ஸு, டிவி மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துடணும். இல்ல ஏன் வெறும் அதை பிடிச்சி திருக வேண்டியதாங்க. அப்புறம் இந்த சாண்ட்லியர் ரிமூவ் பண்ணணும். அதான் மோஸ்ட்லி லிவிங் ரூம் இதுதான், பல்க் ஐட்டம்ஸ் தான். கராஜ்ல தான் எக்கச்சக்கமா இருக்குல்ல. என்ன எடுத்து வைக்கிறது? அவங்க தூக்கின்னு போறது எல்லாமே பாக்கெட் பாக்கெட்டா தான் இருக்கு கராஜ்ல. இங்க தான் நீங்க பேக் பண்ற வேலை இருக்கு. கரெக்ட்டா? யா. நாங்க வந்துட்டு லிவிங் ரூம்ல பாருங்க, இது கர்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு காமிச்சீங்களா? இதே இப்பதான் வீட்டுக்குள்ள வந்த மாதிரி, புது வீடு மாதிரி ஒரு இதுவாவே இல்ல, பேண்ட் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஹோம்லியாவே ஃபீல் ஆகல உங்களுக்கு. ஏதோ ஓபன் ஹவுஸ்க்கு வந்த மாதிரி இருக்கு. ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது வேற. டா கிளம்புமா அப்படினு அதுக்கு பெருசா தெரியல. இப்போதான் கொஞ்சம் அது நமக்கு இங்கே ஸ்விமிங் பூல் வேற வந்துச்சா இல்ல, நல்லா ஜாலியா இருக்குது. That's okay. அப்புறமா வந்து கொஞ்சம் நான் சொல்றீங்க. யா. சரி, இப்போ மடிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஸோ எங்களுடைய
இது எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சாச்சு. ஸோ அங்கே போயிட்டு பொறுமையாக கர்டன்ஸ்லாம் மாட்டிக்கணும். கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு க்ளோசிங் முடிச்சுட்டு கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கே எவ்வளோ நாள் டிஃப்ரென்ஸ் இருக்கு? 2 வாரம் 2 வாரம் இருக்குங்க. ஏன்னா இவங்களுக்கு ஸ்கூல்ல எல்லாம் முடியாது. அதனால ஸோ இவங்க ஸ்கூல்லாம் முடிகிற வரைக்கும் நாங்கள் முடிச்சுட்டு தான் நாங்கள் அது எல்லாமே இது பண்ண போவோம். க்ளோசிங் முடிச்சுட்டு எல்லாம் இல்லைப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ஏர்லியராக நம்ம வந்துட்டு இந்தியாலாம் போகலான்னு பிளான் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ வந்து க்ளோசிங் கரெக்டாக வர்றதுனால ஜூலை மந்த் பூராவும் நம்ம வந்து மூவிங்லேயே போய்டும்னு நினைக்கிறேன். நம்ம ஆமா அங்க போய் திரும்ப எல்லாம் கர்டன் அடிக்கிறது, அது அடிக்கிறது, இது அடிக்கிறது. கர்டன் அடிக்கிறதுலாம் கூட இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் சேர்க்கணும். போனோடனே லீஸ் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி 2 பேருக்கும் ஸ்கூலில் சேர்க்கணும். வேற என்னென்ன வேலை இருக்கு? யூட்டிலிட்டிஸ்லாம் இது பண்ணணும். வாட்டர், எலக்ட்ரிக், சூவர், மெயில் பாக்ஸ், இது எல்லாத்துலயும் அட்ரஸ் மாத்தணும், பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தணும், டிரைவிங் லைசன்ஸ்ல மாத்தணும், ஐஆர்எஸ்ல மாத்தணும், எஸ்எஸ்என் இது பண்ணணும். அதாவது மூவ் பண்றோன்ற சந்தோஷம் தான் இருக்கு. எப்படியும் நமக்கு ஆசைப்பட்டவன் நல்ல வீடு, இன்னும் பெரிய வீட்டுக்கு தான் போறோன்றது. ஆனா வந்து இந்த வேலைலாம் இருக்குன்றது தான் பயங்கர இது. மூவ் பண்றதா இருக்கிறதுலே பெரிய வேலை. இந்த வீட்டை வேற ஃபுல்லா ரெடி பண்ணி கொடுக்கணும். ஆமா, அத க்ளீன் பண்ணணும், பெயிண்ட் பண்ணிட்டு நிறைய ரெடி பண்றதுக்கு இருக்கு. சின்னதா அதுக்கு வேற செலவு வேற இருக்குது இல்ல? அதுதான். ஆனா நம்ம புல்லுகள்லாம் ஏற்கனவே கொஞ்சம் ரெடி பண்ணிருக்கோம். அது வேற நல்ல செலவு இருக்கு. டெஸ்லா சார்ஜர் அங்கேருந்து அங்க போடணும். அப்புறம் இந்த ரேக்லாம் விட்டு போயிடலாம்ல? அந்த ரேக்லாம் இங்கே இருக்கட்டும், அப்படியே இது பண்ணிக்கலாம்ல? இதெல்லாம் பத்துமா? பத்தாதுல? அப்ப இதனுடைய இது இதுலயே இருக்கட்டும். கம்பி மட்டும் அது மேலே அப்படியே எடுத்துட்டு போயிடும். இப்படி வச்சிருக்கேன். ஓகே ஓகே. நல்லா நிறைய வேலை இருக்குங்க. வச்சு செய்ய போகுது. அது மட்டும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு? அதுவும் இப்பதான் வந்தோம். எல்லாரும் வந்துட்டு ஒரு 5 வருஷம், ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, 10 வருஷம் கழிச்சு, 15-20 வருஷம் வரைக்கும் ஒரே வீட்டுல இருந்திருக்காங்க. நம்மள மாதிரி ஒரு ஆளுங்க யாருமே இல்லை. சரி, அவ்வளவுதான், எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு திருப்தியா இருந்தது. கடந்த வாரமா நம்ம வந்து எதை சொன்னாலும் இன்னைக்கே ஆரம்பிச்சது. போன வாரம் வீக்கெண்ட் என்னாச்சு, நான் என்ன சொன்னேன், ஃபெஸ்டிவல் நடந்தது போகலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் வரலப்பா. ஆமா, காலையிலேருந்து அடுக்காம இப்போதான் அடுக்க போறியானாரு. என்னடா இது இவர் இப்படி சொல்றாரு. சரி முடியல. இன்னைக்கு ஈவினிங் வந்துனே இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னாரு. ஏன்னா இந்த கர்டன்ஸ் எல்லாம் எடுத்துடலாமா? ஆமா, அந்த 1 நிமிஷம் எடுக்கிறது தானா? சரி அப்படின்னு சொல்றேன். திருப்பி வந்து என்கிட்ட என்ன பிளான் அப்படின்னாரு. நான் சொன்னேன் கர்டன்ஸ் எடுக்கலாமா. அது நான் 5 நிமிஷம் வேலை. நான் சொன்னேன் அப்ப நம்ம பண்ண போறதே இல்லையா அப்படின்னு. அதுக்கப்புறம் மனசு வந்து அவரே பண்ணிட்டாரு. சரி ஓகே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா எடுத்து முடிச்சிட்டோம். நம்ம